ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித் எஜுகேஷனல் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கான டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லலைனாலும் அதுக்குன்னு ஒரு டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் கவுன்சிலிங் பற்றியெல்லாம். ரைட், ஆல்மோஸ்ட் ஜூலை மந்த் நமக்கு முடிய போகுது. ஜூலை மந்தோட எண்டில் நமக்கு கிடைச்ச அனௌன்ஸ்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த டேட்டு 29/7/2024. இன்னைக்கு டேட்டில் கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் எல்லா அப்டேட்டையும் நம்ம போட்டுடலாம். ஸோ சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்குது, கவனத்துக்கு உட்படாமல் இருக்குது அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். சில நேரம் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் கூட தாமதமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன கொடுத்துருக்காங்க? கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். It is hereby informed NEET UG counseling for the academic session 2024 is expected to commence tentatively from 14th August of 2024. இதுதான் நமக்கு இந்த மொத்த காணொலியிலும் முக்கியமான ஒரு தேதி. அப்போது ஒரு தோராயமாக கவுன்சிலிங் ஸ்டார்டிங் டேட் தான் 14th ஆகஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. மீதியும் படிச்சுட்டு நம்ம சொல்கிறேன். However, registration process for the counseling may be begin in the first week of August. இது நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட், அதாவது இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிடும். இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இந்த வீக் நம்ம வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இந்த வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு கீப் டச் with the MCC website regarding updates, schedules, further process of counseling. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எம்சிசி வெப்சைட் உங்களுக்கு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லையா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஆரம்பித்த உடனே நான் உங்களுக்கு அதுக்கான காணொலியை உடனே பதிவிட்டுறேன். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம இந்த ஓவரால் நோட்டிஃபிகேஷனில் நம்ம வரக்கூடிய நாட்களில் எது டேட்டில் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஆகஸ்ட். ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்டும் ஸ்டார்ட் ஆகிடும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வீக் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அப்போது எவ்வளோ ரேங்க் வந்து நமக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் செகண்ட் வீக் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த செகண்ட் வீக்லேயே நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தாண்டி கவுன்சிலிங்கும் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஓவராலாக செகண்ட் வீக் அண்டு தேர்ட் வீக் எண்டில், ஸோ தேர்ட் வீக் எண்டில் தமிழ்நாடு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தேர்ட் வீக் எண்டில் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த செகண்ட் வீக்கில் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது ரவுண்ட் ஒன் போயிட்டு இருக்கப்போ அதோட எண்டில் தமிழ்நாடு லெவலில் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு புரிதல் கிடைச்சிருக்கும், தமிழ்நாடு கவுன்சிலிங் எப்போ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம வரக்கூடிய அடுத்த 3 வாரங்களில் கவனத்துக்கு வச்சுக்க வேண்டிய தேதிகள். மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை நீங்கள் பயன்படுத்தி வீடியோட எண்டில் வரக்கூடிய நீட் 2025க்கான அகாடமிக் கிளாஸ் ரூம் கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமியில் என்னோட தலைமையில் நடக்கூடிய இந்த கோச்சிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கான ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். இதை ஃபுல்லாக பார்க்குறவங்க பார்த்துக்கலாம், இல்லையா மெயின் கண்டென்ட் முடிஞ்சிருச்சு, இதோட கூட வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம நீட் 2025க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்கோர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பட் அதுக்கான ஐடியா இல்லை. ஃபிசிக்ஸ் ரொம்ப பேக்ரவுண்டில் வந்து வீக்காக இருக்கீங்க, கெமிஸ்ட்ரியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியல, பயாலஜியில் ஒரு விஷயத்த மெமரி பண்ணக்கூடியதில் சிரமப்படுறீங்க அப்படின்னா இது எல்லாம் மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சு என்னோட தலைமையில் நான் 2017 நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட தலைமை கீழே நம்ம இந்த கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் தமிழ் மீடியம் இருக்கானா? கண்டிப்பாக தமிழ் மீடியம் இருக்குது. அதனால் இங்கிலீஷ் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கற்றுக்க முடியும். ஏன்னா நம்ம பைலிங்கில் தான் கிளாஸ் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் தமிழில் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல் நம்ம ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கங்க. இது கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு செப்பரேட்டாக வார்டன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் சரி வித்யாமந்தர் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் நடக்க போகுது. அப்படிங்கிறப்போ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.
ஆன்லைன் ஜஸ்ட் நான் 25,000 தான் கொடுத்துருக்கேன். சில இடத்துல கம்பேர் பண்ணுறப்போ இது அதிகமாக இருக்கலாம், சில இடத்துல கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக இருக்கலாம். பட் நம்ம ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதுக்கான ஃபீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃப்லைன் ஃபீஸ் வந்து 65,000 கொடுத்துருக்கோம். ஈவன் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இயருங்கிறதுனால ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு நான் சில ஃபீஸில் டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கேன். அதையும் பயன்படுத்திக்கங்க. ஒரு சின்ன ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுறது மூலமாக. புக் ஃபீஸ் 5,000 கொடுத்துருக்கேன். அதில் டெஸ்ட்டு புக்கு எல்லாமே இதில் அவைலபிளாக வந்துடும். சார் டெஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் நம்ம டெய்லியுமே டிபிபி கொடுக்குறோம், சண்டே ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். இது போக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஜஸ்ட்டு 5,000 அப்படிங்கிறப்போ இதுவுமே எது மற்ற அகாடமி கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். பட் நம்ம பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு இது கன்ஃபார்ம் ஒர்த்தான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதும். மேற்கொண்டு உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா 7.5% கீழே இருக்கீங்கன்னா நாங்கள் அதையும் பண்ணித்தரோம். இது வந்து ஒரு ஃபுல் டேக்கான ஒரு ரஃப் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். அப்போ காலையில் ஒரு 5:30க்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட் ஒரு 10 o'clock வரைக்கும் ஒரு கைடன்ஸோடு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். இருக்கிற அந்த ஷார்ட் டைமில் டோட்டல் சிலபஸும் கவர் பண்ணணும்னா நம்ம கிளாஸ் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நம்ம டெய்லியுமே ஈவினிங் டெஸ்ட் கொடுக்குறோம். அப்போது டெய்லியுமே ஒரு 20 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு பிடிச்சிரும். சண்டே நம்ம ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம் 720 அவுட் ஆஃப் 720 மாடலில். இது ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 பேருக்குமே தான். அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு கவனம் கொடுத்து சொல்லித்தரோம். ஏன்னா ஃபிசிக்ஸில் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் ட்ராப் பண்ணாலும் ஒரு 10 கொஷின்ஸ் கூட சால்வ் பண்ண முடியலன்னு சொல்கிறப்போ ஃபிசிக்ஸ் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவனம் தேவைப்படுது. அது கண்டிப்பாக நம்ம பேட்சில் அதிகமாகவே இருக்கும். ஃபிசிக்ஸில் நீங்கள் ஃபவுண்டேஷன் கூட இது எங்கேயுமே கற்றுக்கல அப்படின்னா இந்த கிளாஸ் ஃபவுண்டேஷனில் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காம பயன்படுத்திங்க. ரீரிப்பீட்டர்ஸ்க்கு கவனம் அதிகமாக கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ராப் பண்ணக்கூடிய இன்னொரு வருஷம் அப்படிங்கிறது சீட்டுக்காக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ப்ராமிசிங் ரிசல்ட்டாக பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம அகாடமியில் நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலேஜை கட் ஆஃப் பிரேக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு நம்ம அகாடமி சார்பில் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம். மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கவுன்சில் ரிலேட்டடாக வேறு எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நான் உங்களுக்கு அது யூடியூப்பில் சீக்கிரமாகவே காணொலியாக பதிவேற்றம் செஞ்சிடுறேன். ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கட் ஆஃப் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு நிறைய டேட்டா நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நானும் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எல்லோரும் நல்லபடியாக படிங்க, ஹெல்த் பத்திரமா பார்த்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.